இந்தியன் கமெண்டேட்டர்ஸை அவமானப்படுத்திய ஆங்கில கமெண்டேட்டர் ஜெஃப்ரி பாய்காட்டின் தலைமுடியை பிடுங்கி எடுத்தார் சித்து. நடந்தது என்ன இந்த வீடியோல பார்க்கலாம். ரீசெண்டா ஒரு மேடையில worst எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஜெஃப்ரின்னு சொல்லி பேசிய சித்து அவர்கள் பிரபல ஆங்கில தொலைக்காட்சியில நான் ஃபர்ஸ்ட் டைமா இங்கிலீஷ் கமெண்ட்ரி பண்ண போயிட்டு இருந்தேன். இங்கிலீஷ் கமெண்ட்ரி பேனல்ல சிங்கம் மாதிரி ரூல் பண்ணிட்டு இருந்தது ஜெஃப்ரி பாய்காட் தான். அவரை பார்த்த உடனே எல்லாருமே சலாம் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் ஹர்ஷா போகலே கூட அவர் பார்த்து சலாம் பண்ணுவாரு. ஜெஃப்ரி கூட கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஜெஃப்ரி பாய்காட் சன்னை பார்த்து ஷில்பா ஷெட்டி மாதிரியே எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. தலைவன் புலம்ப ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு நான் மனசுல நினைச்சேன். ஏன்னா தலைவன் மிகப்பெரிய ஷில்பா ஷெட்டியோட ஃபேன். நான் இந்தியாவுக்கு வந்திருக்கும் போது ஷில்பா ஷெட்டியை சந்திச்சேன். அப்போ அவங்க என்ன பார்த்து சிரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி சித்து கிட்ட சொல்லியிருந்தாரு. அதற்கு சித்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஷில்பா ஷெட்டி அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டா உங்களை நினைச்சிருப்பாங்க, அதனாலதான் உங்களை பார்த்தவங்க அவங்க சிரிச்சிருக்காங்க. இந்த கமெண்ட்டுக்கு கடுப்பான ஜெஃப்ரி அவர்கள் நேத்து தான் என்னோட 27வது பர்த்டேவை கொண்டாடினேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தலையில அரை கிரவுண்ட காணோம், 4 முடி வச்சுக்கிட்டு வயசு 27 நம்புற மாதிரியா இருக்கு, யார் காதுல பூ சுத்துற அப்படின்னு சொல்லி சித்து மனசுல நினைச்சுக்கிட்டு ஜெஃப்ரி கிட்ட என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க கேக் வாங்குற செலவோட கேண்டில் வாங்குற செலவு தான் அதிகம் உங்களுக்கு, என்ன சும்மா 60 கேண்டில் வாங்கிருப்பீங்களா? ஜெஃப்ரியோட வயசை 60ன்னு சொல்லி ஆன் ஸ்பாட்ல உடைச்சாரு சித்து அவர்கள். இந்த கமெண்ட்டை பார்த்துட்டு அங்க இருக்க எல்லாருமே சிரிச்சாங்க. ஜெஃப்ரிக்கு சரியான நோஸ் கட் ஆயிடுச்சு. அப்போ உடனே சித்து கூட ரகலையில ஈடுபட்டு கமெண்ட்ரி பேனலை விட்டு ஜெஃப்ரி அவர்கள் கிளம்பிட்டாரு. இந்த நியூஸ் அப்போ மிகப்பெரிய சென்சேஷனை உருவாக்கிச்சு. இந்த விஷயத்துக்கு அப்புறமா அவரு இந்தியன்ஸை பார்த்தாலே மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா சித்துவோட சேலரி 1 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இந்த இஷ்யூனால. இந்தியன்ஸ் யாருக்கும் அடிமை இல்லைன்னு சொல்லிட்டு தன்னோட உரையை முடிச்சாரு சித்து அவர்கள்.